सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் பிப்ரவரி 2025க்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்டு தேர்ட் பேப்பருக்கு பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ட்ரிச்சி சபாவுக்கும் பொருந்தும், சென்னை சபாவுக்கும் பொருந்தும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकॉन दबा कीजिए. विशारद पूर्वार्थ फर्स्ट पेपரில் ஃபர்ஸ்ட் ரோமனா சப்ரசங் வியாக்கியா கீஜியே தான் கேட்டிருப்பாங்க. இது 6 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 4 தான் அட்டன் பண்ணணும். 20 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்கு. அதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் 4 அவதரணோं की சப்ரசங் வியாக்கியா கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இந்த லெசன் படிச்சுட்டு 8th லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்புறம் 9th லெசன் படிச்சுக்கோங்க, 10th 11th இந்த லெசனை படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 4 வந்துடும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது நேராக தேர்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. நிர்மலாவோட சரித்திர சித்திரனும் அல்லது தோத்தாராமோட சரித்திர சித்திரனும் ரெண்டையும் கொடுத்து கூட ஒன்று எழுத சொல்லுவாங்க. அதனால் இது ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் ரோமன், தேர்ட் ரோமன் இது ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணாலே நம்ம இங்கே 35 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். அடுத்தது நேராக ஃபோர்த் ரோமன். எப்பொழுதுமே இன்னொரு ரோமன் கையில் அடிஷ்னலாக வச்சுக்கிறது நல்லது. ஃபோர்த் ரோமன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிர்மலா கஹானிலேருந்து உள்ள டிப்பனி தான் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன டிப்பனி படிச்சுக்கணுன்னு உதயபானுலால், பாலச்சந்திர சின்ஹா, ஜிஆர் ராம், ரங்லீபாய், கிருஷ்ணா இது 5ஐயும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோர்த் ரோமனில் 5 டிப்பனி கொடுத்து ஏதாவது 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இதில் கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். 35 + 15 = 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ்க்கு படித்து வச்சுக்கிட்டா தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட 40 மார்க்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபோர்த் ரோமனையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க செகண்ட் ரோமனுக்கு 20 மார்க்ஸு. என்னென்ன படிச்சுக்கணுன்னா போலாராம் காஜீவ், மெகமான் சே பகவான் பச்சாயே, நம்பரோம் வாலி திஜோரி, வல்லபாய் பட்டேல், கஃபன், குண்டா. நீங்கள் எப்பொழுதுமே போலாராம் காஜீவ், மெகமான் சே பகவான் பச்சாயே, நம்பரோம் வாலி திஜோரி, வல்லபாய் பட்டேல் இந்த 4க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் கஃபன், குண்டா படிச்சுக்கோங்க. அடுத்தது நேராக ஃபிஃப்த்து ரோமனுக்கு 15 மார்க்ஸு. உஸ்னே கஹாத்தா நல்லா படிச்சுக்கோங்க. திருச்சி சபாவும் படிச்சுக்கோங்க, சென்னை சபாவும் நல்லா படிச்சுக்கோங்க இதை. அதுக்கப்புறம் நாதான் தோஸ்து, கோட்டர் அவர் குட்டீர், வாபசி இந்த 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நாதான் தோஸ்து திருச்சி சபாவில் கேட்டிருந்தா சென்னை சபாவுக்கு வர சான்சஸ் இருக்குது. கோட்டர் அவர் குட்டீர் சென்னை சபாவில் கேட்டிருந்தா திருச்சி சபாவுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏதாவது ஒன்று தான் எழுதணும். அதனால் இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது நேராக 6th ரோமன். ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6th ரோமனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு 5 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 3 டிப்பனி எழுதணும். இதில் நான் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 3 வந்துடும். ஃபஸ்ட்டு கேஷவ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நாதான் தோஸ்தில் உள்ள கேரக்டர் தான் கேஷவ். அடுத்தது செகண்டு லெஹ்னா சிங், இது உஸ்னே கஹாத்தால உள்ள கேரக்டர். சுபேதார்னியும் உஸ்னே கஹாத்தால உள்ள கேரக்டர் தான். அடுத்தது கோட்டையா. அடுத்தது 5th ஒன் சமேலி. அடுத்தது ஷாஹ்னி, ஷேரா, சாத்தக் புத்திர புத்ததன். சாத்தக் புத்திரா ஆகஸ்ட் 2024 திருச்சி சபாவில் கேட்டுட்டாங்க. சென்னை சபாவுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதனால் சாத்தக் புத்திர புத்ததன் ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. இதை படிச்சுக்கிட்டாலே இதுலேருந்து கண்டிப்பாக 3 வந்துடும். ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்தது செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமனா கிராமர் பார்ட்டு தான் வரும். அதில் 7th கொஸ்டின் பத்து பரீட்சைன்னு வரும். அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 5 மார்க்கு. இப்போ நான் கொடுத்துருக்குற 5ஐயும் படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். மேரி சோட்டி பகன் அபி ஸ்கூல் சே ஆயி है இதை நல்லா பார்த்துக்கங்க. ஆஹா आप और मैं परीक्षा में पास हो गए
இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மேரே கர்மேன் ஆட் லோகுகைன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. சமஜிதார் லடுக்கே கிசிசே நகின் லடுத்தே. அடுத்தது கர்மி மேன் டண்டே ஜல்மேன் நகானேசே படா ஆனந்த் ஆத்தாகை. இந்த 5ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வர சான்சஸ் இருக்குது. திருச்சி சபாவில் சமஜிதார் லட்கே கேட்டிருந்தாங்க. சென்னை சபாவில் கர்மி மேன் டண்டே ஆகஸ்ட் 2024 கேட்டிருந்தாங்க. அதனால் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின்லாம் அப்புறம் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட் ரோமனில் 7th கொஸ்டினாக வரும். அடுத்தது செகண்ட் ரோமன். செகண்ட் ரோமனுக்கு வந்து 20 மார்க்ஸு. இதில் வந்து அ ஆ இ ஈ அப்படின்னு 4 பிரிவாக கொடுத்துருப்பாங்க. ஆ பிரிவில் வந்து சுத்த கீஜியை கேட்டிருப்பாங்க. ஆல வந்து சூச்சனாக்கே அனுசார் பதிலியை கேட்டிருப்பாங்க. ஈல வந்து லிங் பதிலியை கேட்டிருப்பாங்க. ஈல வந்து வச்சன் பதிலியை கேட்டிருப்பாங்க. இதுக்கு சாய்ஸே கிடையாது. ஆனால் எல்லா பிரிவுக்கும் 5 மார்க்கு, ஈஸியாக 20 மார்க் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா படிச்சுட்டு போங்க. ஈஸியாக பாஸ் மார்க் எடுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ரோமனையும் நல்லா பார்த்துக்கோங்க. 20 மார்க் எடுத்துடலாம் செகண்ட் ரோமனில். அடுத்தது நேராக 5th ரோமன் போயிடுங்க. 5th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது நம்ம ஏற்கனவே பிரவேசிக்கால பார்த்துருப்போம். சஞ்சித் ரூப்மே லிக்கிய ப்ரீசிஸ் ரைட்டிங்கு. இதுக்கு ஒன்லி 10 லெசன் தான் இருக்கும். அந்த 10 லெசன்லேருந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃபு. அந்த பேராகிராஃபை சுருக்கி ஒரு ஹெட்டிங் கொடுத்து அவங்க கொடுத்த வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எழுதணும். நம்ம சுருக்கின வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எழுதணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். வந்தால் விட்டுறாதீங்க. ஸோ 5 + 20 + 10 = 35 மார்க்ஸு செகண்ட் பேப்பரில் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. சஞ்சித்தீகரன் வந்தால் விட்டுடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது 60 மார்க்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் சரி, 4th ரோமன் லெட்டர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்த்துக்கங்க. அதில் ஃபஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பார்த்துக்கங்க. புஸ்தகோன்கி நவீனத்தம் மூல்ய சூச்சி. செகண்டு ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நயி தில்லிக்கு ஓர்சே. அடுத்தது 5th கிதாப் கர் नई दिल्ली की ओर से. அடுத்து 19th महात्मा गांधी विद्यालय टी नगर की हिंदी अध्यापक. அடுத்து 17th आपका मुंबई से चेन्नई स्नानानंदरन हुआ है. இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 2 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று தான் எழுத சொல்லுவாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக 15 மார்க் எடுத்துடலாம். அதனால் லெட்டர் ரைட்டிங் வந்தால் விட்டுறாதீங்க. टेंथ लेटर राइटिंग पातुकंगा. विद्या मंदिर की ओर से राम पुस्तक भंडार. 4th वाराणसी के श्रीराम टेक्सटाइल की माल भेजने में देरी. அடுத்தது 14th சிண்டிகேட் பேங்க் அஜ்மேர் கே ஷாக்கா பிரபந்த். இது வந்து சென்னை சபாவில் வந்து ஆகஸ்ட் 24 கேட்டுட்டாங்க. இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் பார்த்துக்கிட்டா தான், ஏன்னா 2 கொடுத்து 1 எழுத சொல்கிறப்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5 + 20 + 10 + 15 இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துடலாம். பீஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு போய் நல்லா எழுதிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னையிலேருந்தே ஒவ்வொரு லெட்டர் ரைட்டிங் படிச்சிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க 3rd ரோமனில் வந்து 15 மார்க்ஸ் நிபந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இது, அதாவது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. செகண்ட் நிபந்து சிக்ஷாமேன் யாத்ரா கா மகத்வ, இந்த நிபந்து படிச்சுக்கோங்க. 4th ஹமாரா பிரிய விஷய சாகித்ய, இந்த நிபந்து படிச்சுக்கோங்க. 5th வன் சன்ரக்ஷன் மகத்வ ஏவன் உபயுக்தா, இந்த 3 நிபந்தையும் படிச்சுக்கோங்க. 4 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க் எடுத்துடலாம். சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன நிபந்து படிச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றான பாரத் கி சிக்ஷா பிரணாலி பார்த்துக்கோங்க. 3rd புஸ்தகாலய கி உபயோகிதா பார்த்துக்கோங்க. 4th ஹமாரா பிரிய விஷய சாகித்ய, இதை நல்லா பார்த்துக்கோங்க. 5th வந்து வன் சன்ரக்ஷன் மகத்வ ஏவன் உபயுக்தா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4ஐயும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று இருக்கும். நீங்களும் ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோமன் கிராமர் பார்ட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 6 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 4 தான் அட்டன் பண்ணணும். இதுக்கு திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பார்த்துக்கணுன்னா, செகண்டு ஸ்வர் சந்தி கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத்து ஹைன்னு இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. 5th ஒன் வந்து பிரயோக் கி சிருஷ்டி சே சப்தோன் கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதில் உள்ள கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. 7th கொஸ்டின் சர்வநாம் கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத்து ஹைன்னு இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 8th வந்து விசேஷன் கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத்து ஹைன்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து 9th கொஸ்டின் கிரியா கிசே கெகத்தே ஹைன் கிரியா கி திருஷ்டி சே அப்படின்னு இருக்கும், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின் பனாவட் கி திருஷ்டி சே கிரியா கே கித்தனே பேத்து ஹைன்னு இருக்கும், இந்த கொஸ்டின்லாம் இதோடு சேர்த்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 7th கொஸ்டின் பத்து பரீட்சையை அதையும் படிச்சுக்கோங்க. 4 அட்டன் பண்ணி ஈஸியாக 20 மார்க் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கிராமரும். சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன படிச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் சந்தி கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத் ஹைன்னு இருக்கிறது, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்வர் சந்தி கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத் ஹைன்னு இருக்கும், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 4th व्युत्पत्ति की सृष्टि से शब्द कितने प्रकार ஹைன்னு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 5th प्रयोग की सृष्टि से शब्दों के कितने பேத் ஹைன், அதை பார்த்துக்கோங்க. 7th வந்து சர்வநாம் கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத் ஹைன், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அடுத்தது அதோடு சேர்த்து 8th விசேஷன் கிசே கெகத்தே ஹைன் உஸ்கே கித்தனே பேத் ஹைன்னு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 9th கிரியா கிசே கெகத்தே ஹைன் கர்ம கி திருஷ்டி சேன்னு இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. 10th பனாவட் கி திருஷ்டி சே கிரியா கே கித்தனே பேத் ஹைன்னு இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட 7th கொஸ்டின் பத்து பரீட்சையை நீங்களும் அந்த முதலையே 5 கொடுத்துருக்கேன்னு அதை நல்லா பார்த்துக்கோங்க. 4 அட்டன் பண்ணி 20 மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபுல் மார்க் எடுக்க செகண்ட் பேப்பரில் நிறையா சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் பேப்பர் பார்க்கலாம். இதில் 6th ரோமன் சொன்னாப்புல 6th 7th பார்க்கணும். 6th ரோமன் வந்து 10 மார்க்ஸு. இதில் வந்து அப்பனி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே, அதாவது ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு துனியாக்கே சோட்டே அவர் கம்சோர் அப்படின்னு இருக்கிற பேராகிராஃபில் உள்ள அந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. அது தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் லெசனில் மெகனத்து கர்னா மனுஷியக்கி புனியாதின்னு இருக்கும், அந்த பேராகிராஃபை பார்த்துக்கோங்க. தேர்டில் ஆஜ் பரமானு அவர் உத்யன் அஸ்திரன்னு ஆரம்பித்து கியா ஜா சக்தாகைன்னு முடிஞ்சிருக்கும், இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தமிழில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழில் பண்ணுங்கள், இல்லை இங்கிலீஷில் பண்ணுறதுன்னு இங்கிலீஷில் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th நிர்பயத்தாக்கே உத்யக்கே பினா அப்படின்னு ஆரம்பித்து கர்ணாஹி ஹோகான்னு முடிஞ்சிருக்கும், இதை இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. 8th வந்து லேக்கின் மனுஷிய ஆலசி ஹைன்னு ஆரம்பித்து அகண்ட் ஜகத் பனா சக்தே ஹைன்னு முடிஞ்சிருக்கும், இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. 5th லெசனில் ஹிந்துஸ்தான் கே அதிகதர் லோகுன்னு ஆரம்பித்து லோகோன்கி சேவா கரைன்னு இருக்கும், இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. 4th லெசனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் அண்டு தேர்டு பேராகிராஃப், இது மூணுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் ஏதாவது படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 7th ரோமன் வந்து ஹிந்தி மேன் அனுவாத் கீஜியே, இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு அரசனிடம்னு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும், அதுலேருந்து ஆரம்பித்து பிச்சை கேட்க வந்து விட்டேன்னு முடிஞ்சிருக்கும். அந்த பேராகிராஃபை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹிந்தியில் எழுதி. அடுத்தது செகண்ட் லெசனில் மேலை நாடுகளில் சாந்தி தத்துவம்னு ஆரம்பித்து இருக்க வேண்டியவை தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கும், இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் லெசனில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நம்ம எல்லாமே படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது அதே செகண்ட் லெசனில் 3வது பேராகிராஃப் இருக்கும். இன்று உலகம் ஒரு குழப்பமான அப்படின்னு ஆரம்பித்து தன்னை கொண்டு வர வேண்டும்னு முடிஞ்சிருக்கும், அந்த பேராகிராஃபையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு லெசனில் வந்து சோவியத் நாடும் மற்ற சோசியலிச அப்படின்னு இருக்கும், அந்த பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க.
4th லெசனில் வந்து இன்று நம் நாட்டிற்கு மிக முக்கியமான ஆரம்பித்து துணை செய்கிறதுன்னு முடிஞ்சிருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. 5th வந்து என்னுடைய செல்வம் ஒரு பெட்டியிலோன்னு பக்த துக்காராம் பேராகிராஃப் இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆகஸ்ட் 24 திருச்சி சபாவில் கேட்டிருக்காங்க. சென்னை சபாவுக்கு வர சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கங்க. நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் அடிக்கடி கேட்குறது தான் கொடுத்துருக்கேன், அதனால் நல்லா படிச்சுக்கங்க. அடுத்தது 5th லெசனில் 3rd பேராகிராஃப் இருக்கும், ஆயுத உற்பத்தி குறைப்புக்குன்னு. அந்த பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கங்க. 7th லெசனில் இடமாற்றத்திற்காகவும் ஓய்வெடுத்துன்னு ஆரம்பித்து பெறுவது முடியாத காரியம்னு முடிஞ்சிருக்கும். அந்த பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கங்க. 8th மின்சாரம் பெட்ரோல் அணுசக்தின்னு ஆரம்பித்து ஏற்றவாறு தான் முன்னேற முடியும்னு இருக்கும். அந்த பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கங்க. 9th லெசனில் காந்திஜியின் வாழ்க்கையில் சுமார் 50 வருடம்னு இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கங்க. 10th லெசனில் மக்கள் ஆயுத போட்டியை. ஸோ இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு இது அத்தனையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, அதனால இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. செகண்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3rd பேப்பர் தமிழ் பார்க்க போகிறோம். 3rd பேப்பர் தமிழில் பிரிவு 1 பிரிவு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மார்க்கு. இப்போ பிரிவு 1ல் நீங்கள் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா பிரிவு 2ல் 2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். சப்போஸ் பிரிவு 1ல் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா பிரிவு 2ல் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒரே பிரிவில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணுன்னா திருமூலர் திருமந்திரம், ராமகாதை காட்டும் தம்பியர், இலக்கிய கனிகள், இலக்கிய கரும்பு, திலகவதியார், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. இதை தவிர நான் வந்து முக்கியமான கொஸ்டின் திரும்பவும் அப்லோட் பண்ணுறேன், தமிழுக்கு மட்டும் என்னென்ன வரும்னு. இதை நல்லா பார்த்துக்கங்க. சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திலகவதியார் பார்த்துக்கங்க, அப்பூதி அடிகள் அப்பர் மேல் கொண்ட பற்று பார்த்துக்கங்க, இலக்கிய கரும்பு அல்லது இலக்கிய கனிகள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கான். விசயனின் வில்லாற்றல் பார்த்துக்கங்க. காவிரி, மதுரை மாநகர், எல்லாம் இன்பமயம், இதெல்லாம் பார்த்துக்கங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு முக்கிய கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தமிழில் மட்டும் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 24 கேட்ட கொஸ்டின்ஸு கொடுத்துருந்தா அதை படிக்காதீங்க, அது இல்லாத கொஸ்டினை படிச்சுக்கோங்க. பிரிவு 2ல் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் கேட்டிருப்பாங்க. அதாவது இடம் சுட்டி பொருள் விளக்கம் வந்து ஒரே கொஸ்டின்ஸ் தான். அதாவது அதுலேயே வந்து ஏதாவது 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு கொஸ்டினாக தான் நீங்கள் படிக்கணும், அது தனி கொஸ்டின்னு வச்சுக்கக்கூடாது. மார்கழி நீராட மகிழ்ந்தேலரம்பாவாய், கடமையை செய் பலனை எதிர்பாராதை, இல்லாத ஊருக்கு போகாத வழியை, மனிதம் மறந்தது கண்டு, அனுபவம் என்பதை யாதனை கேட்டேன், பாசம் என்பது யாதனை கேட்டேன், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில். போன வாட்டியும் வந்திருந்தது, இந்த வாட்டியும் வர சான்சஸ் இருக்குது, அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது அனுபவம் என்பது யாதனை கேட்டேன், நாமர்க்கும் குடியல்வோம் நம்மனை, இதெல்லாம் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் வரும். இதிலே நிபந்து அதாவது எஸ்ஏ வரும். தேசம் ஒன்று, தேசியம் ஒன்று, பாரதி எழுதிய கவிதை தொகுப்பு, சொல்வன்மை பற்றி வள்ளுவரின் கருத்து, சிங்கன் சிங்கி உரையாடல், கண்ணகி வழக்குரைத்தல், இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இதை தவிர நான் திரும்பவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தமிழில் மட்டும் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत 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 धन्यवाद. ऑल दी बेस्ट.